ஃபேனு, டிவி, அதுக்கப்புறம் மிஷின்ஸ், ஸோ எல்லாமே வந்து கரண்ட்டில் தான் ஒர்க் ஆகுது. ஆனால் அதில் என்ன 2 ஏசி, டிசி அப்படின்னு சொல்லி தெரியலையா? ஏசி கரண்ட் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட், டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட். ஸோ அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு அது சைன் வேவ் ஃபார்மேட்டில் இருக்கும். நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அது ஃபார்வேர்டு பேக்வேர்டுன்னு சொல்லிட்டு 2 டைரக்ஷனில் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகும். பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ வந்து இருக்கும். இது வந்து ஏன் இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நமக்கு வந்து இப்போ ஒரு ஜென்ரேட்டர் வந்து இருக்குன்னா, அந்த ஜெனரேட்டர் வந்து அங்கே பவரை வந்து ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு மேக்னெட் வந்து காயிலுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மேக்னெட் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த வயரில் வந்து ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது நார்த் வயரில் நார்த்து கிட்ட போகும்போது நமக்கு வோல்டேஜ் பீக்கில் இருக்குது. அது சுற்றி சவுத்துக்கு வரும்போது நமக்கு வோல்டேஜ் அப்பவும் பீக்கில் தான் இருக்குது, ஆனால் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. நமக்கு இதில் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் நிறையவே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் தான் ஃப்ரீக்வன்சி இருக்கும், டிசியில் ஃப்ரீக்வன்சி இருக்காது. ஸோ ஃப்ரீக்வன்சினா என்ன? ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் பெர் சைக்கிள். ஒரு சைக்கிளுக்கு, அதாவது நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் ரொட்டேஷன் பெர் சைக்கிள், ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ ரொட்டேஷன் வந்து நடக்குது அதுதான். இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா நமக்கு 50 ஹெச் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு நமக்கு 50 தடவை, அந்த பாசிட்டிவ் டு நெகட்டிவ் 50 தடவை அந்த சைக்கிள் வந்து நமக்கு ஒரு செகண்டில் வந்து நடக்குது. ஸோ அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. டிசியில் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இருக்காது. டிசியில் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ டிசி இவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஏன் ஏசியை யூஸ் பண்ணுறோம் பார்த்தோன்னா, நமக்கு ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம், ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வோல்டேஜஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது நேச்சுரலாகவே நமக்கு வந்து அங்கே உள்ள வந்து ரொட்டேஷனல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால நேச்சுரலாகவே அது இருக்கிறனால தான் நமக்கு இந்த ஏசி வந்து சைன் வேவ் ஃபார்மெட்டில் நமக்கு வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு செகண்டுக்கும் நமக்கு வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஏசியில். ஸோ உங்களுக்கு கிளியராக வந்து ஏசிக்கும் டிசிக்கும் வித்தியாசம் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.